தன்னம்பிக்கையின் முத்திரை என்ற கதை. கோவில் அருகே உள்ள சிறிய கிராமத்தில் குட்டி மஞ்சு தன் தாத்தா சண்முகத்துடன் வாழ்ந்து வந்தாள். மஞ்சு மிகவும் எளிமையான குழந்தை. பள்ளியில் பேச்சுப் போட்டிகள், விளையாட்டுப் போட்டிகள் எதிலும் பங்கேற்க தைரியமில்லாமல் இருந்தாள். ஒரு நாள் மாலை மஞ்சுவின் தாத்தா அவளை தோப்புக்குள் அழைத்துச் சென்றார். அங்கு ஒரு மரம் காற்றில் அசைந்து கொண்டிருந்தது. மஞ்சு, இந்த மரத்தை பார்க்கிறாயா? காற்று எவ்வளவு சற்றும் இது அசைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது வேர்களை உறுதியாக வைத்திருப்பதால் நிலத்தில் இருந்து நழுவுவதில்லை என்றார். நீயும் இதே மாதிரியே இருக்க வேண்டும். தைரியமாக முயற்சிக்க வேண்டும். உனது வேர்கள் தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றார். அந்த வாரம் பள்ளியில் நடந்த நடனப் போட்டியில் மஞ்சு தைரியமாக பங்கேற்றாள். அவளது அழகான நடனம் அனைவரின் மனதையும் கவர்ந்தது. பரிசை பெற்ற பிறகு தாத்தாவை கட்டிப்பிடித்து மஞ்சு சொன்னாள், நான் மரம் மாதிரி வேர்களை பிடித்து வைத்தேன் தாத்தா. அந்த நாள் முதல் மஞ்சு தன்னம்பிக்கையுடன் வாழத் தொடங்கினாள்.